உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை மேற்கோள் காட்டி உங்களுக்கு இந்த வார்த்தைகளை அறிவிக்கிறோம். பொதுவாக ஆண்டுடைய வருகை என்று சொன்னால் 3 விதமான வருகை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க 3 விதமான வருகை. என்ன? 2000 வருஷத்துக்கு முன்ன ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்தார் பாருங்க, ரட்சகராக வந்தார். அத கூட ஒரு வருகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். விளக்குவதற்காக 3 காரியம் சொல்லுவாங்க. ஒண்ணு, முதல்ல ஆண்டவர் வந்தார், பாலகனாய் பிறந்து இரட்சகராய் மாறினார், சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார், உயிரோடு எழுந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரத்துக்கு போனார்னு. இது ஒரு வருகைன்னு சொல்லுவாங்க. 2வது ஒரு வருகை, இது குழப்பமா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வருகை ரகசிய வருகை. ரகசிய வருகைன்னு சொல்லுவாங்க, ரேப்சர். ஆனா அது நேரடியா ரகசிய வருகை அப்படின்னு சொல்லாவிட்டாலும் அதற்கு தகுந்த வசனங்கள், ஆதாரங்கள் வேதத்தில் இருக்கிறது. அது சத்தியத்தை வைத்து, சம்பவங்களை வைத்து விளக்கி கொடுக்கும்போது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனவே ரகசிய வருகை என்ற ஒன்று உண்டு. அப்ப இந்த வருகையோட ஒட்டி தான் இன்னொன்று சொல்லுவாங்க, 2ஆம் வருகை. ஆனா 3வது வருகைன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம வேதத்துல 2ஆம் வருகை, முதல்ல வந்ததையும் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் ரகசிய வருகை, ஆண்டவர் வந்தார், போயிருக்காரு, திரும்ப வரப்போகிறார், 2வது வருகை அப்படின்னு. சரி, எதற்கு அவர் வந்தார் அப்படின்னா ரட்சிப்பை கொடுக்க வந்தார். ரட்சிப்பை கொடுக்க வந்தார். ஏன் ரட்சிப்பு கொடுக்க வந்தார்? எல்லாரும் பாவம் செய்து கடவுளை விட்டு விலகி போனவங்க, தேவ மகிமையை இழந்தவர்கள், தேவனை விட்டு தூரம் போனவர்கள். அதனால ஒரு விடுதலை அவசியப்பட்டது. அதனால ஏற்ற காலத்தில் அவர் வந்து அந்த காரியங்களை செய்தார். இப்போ வந்துட்டு இப்ப எங்க போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், முன்பு நான் சொன்னதை போல அவர் வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அப்ப இவர் போய் தான் பரலோகத்தை ஆயத்தப்படுத்த போறாரா, இல்ல வேற ஏதாவது பண்ண போறாரா அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே 115ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்துல நீங்கள் படிக்கும்போது தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஏற்கனவே பரலோகம் இருக்கிறது, பூலோகம் இருக்கிறது, நரகமும் இருக்கிறது. நரகமும் இருக்கிறது. ஆனா இன்னும் அது செயல்படவில்லை. பரலோகமும் இருக்கிறது. பரலோகத்தில் இருந்தவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், ஒன்றான மெய்தேவன், பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கிறார். அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல ரட்சிப்பை கொடுக்க தகுதி பரலோகத்தால், பிதாவினால் இயேசுவானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அவர் தன்னை சிலுவைக்கு அர்ப்பணித்தார். இப்ப அவர் இந்த பூமியில அவர் காரியத்தை செய்து தன் ரத்தத்தை சிந்தி சபைய ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர் 20:28 படி ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தால திருச்சபையை உண்டாக்கி இருக்கிறார். இந்த திருச்சபைக்காக தான் ஆண்டவர் வரப்போறார். அதுக்காக தான் அங்க போயிருக்கிறார். சரி, அப்ப போகும்போது நான் அப்படி போறேன் அப்படின்னு ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது தம்முடைய சீஷர்கள் கிட்ட அவர் இந்த காரியங்களை விளக்கி சொல்லிக் கொண்டு இருந்தார். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்களுக்காக நான் மரிக்க போறேன், இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவங்க மனசு ரொம்ப கவலையா இருந்தது, ரொம்ப பாரப்பட்டாங்க. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். யோவான் 14:1 அதுக்குதான் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம்,
நான் சொல்றேன்னு நீங்க கலங்க வேணாம். ஆனா நீங்க விசுவாசத்துல இருக்கணும். வாழ்க்கை என்பது விசுவாசம்தான். வாழ்க்கையே விசுவாசம்தான். நீங்க விசுவாசத்தோட இருக்கணும். ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். 2ஆம் வசனம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பிதாவின் வீடு எங்க இருக்கிறது? மேல. அதான் பரலோகம்னு சொல்றோம். பரலோகத்தில் அவர் வாசமாய் இருக்கிறவர். என் பிதாவின் வீட்டில் நிறைய இடம் இருக்கு. பெரிய இடம் அது. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருப்பேன். அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருப்பேன். ஆனா ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போவது எதற்கு, நான் வந்தது எதற்குன்னு சொன்னாரு. நான் போவது எதற்குன்னு சொல்றாரு. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஏற்கனவே இருக்கிற இடத்துல ஏற்கனவே இடம் இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி, இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தி, ஒழுங்குபடுத்தி, அவருடைய பிள்ளைகள், அவரை பின்பற்றுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் இந்த பூமியிலே இருந்து விடாதபடிக்கு பரலோக அந்த மேன்மையை அடைய வேண்டும் என்றுதான் அவர் நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். இது அவர் உயிரோட இருக்கும் போதே, 2000 வருஷத்துக்கு முன்ன உயிரோட இருக்கும் போதே அவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, நான் போயிட்டு அதை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்க வேண்டும். இப்ப நாங்க போறேன், நாங்க ஆயத்தப்படுத்துற அந்த இடத்துலதான் நீங்களும் இருக்கணும். ஏன்னா என்னை பின்பற்றினீங்க. நீங்க பாவத்தை விட்டவங்க, இருளை விட்டு வெளியே வந்தவங்க. நீங்க நான் இருக்கிற இடத்துலதான் இருக்கணும். பொய்யான வழியை விட்டு மெய்யான வழிக்கு வந்திருக்கீங்க. அதனால நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்து, அப்படின்னா நான் முன்னாடியே வந்தேன், திரும்பவும் 2வது முறையும் நான் வருவேன், வந்து என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று தெளிவாக இந்த இடத்துல ஆண்டவர் அந்த பரலோகத்தை குறித்தும், அந்த ராஜ்யத்தின் ஸ்தலத்தை குறித்தும், அந்த ஆயத்தத்தை குறித்தும், அது எப்பொழுது ஆயத்தப்படுத்துவார் என்றும், ஆயத்தப்படுத்தின பின்பு என்ன செய்வேன் என்றும் தெளிவாய் அந்த இடத்துல சொன்னார். அப்பதான் அந்த இடத்துல ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், நான் போகிற இடம் உங்களுக்கு தெரியும், வழியும் தெரியும். அப்ப தோமா சொல்றாரு, இல்ல ஆண்டவரே எங்களுக்கு தெரியாதுப்பா, நாங்க எப்படி, நீங்க எங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது, அந்த பரலோகத்துக்கு போகணும்னா, பிதா இருக்கிற இடத்துக்கு போக வேண்டுமானால், இயேசுசாமி சொன்னார், நான் தான் வழி, சத்தியம், ஜீவன். 3 காரியம் சொல்றாரு. வழி, சத்தியம், ஜீவன். என்ன இல்லாம இந்த உலகத்திலே ஒரு நபர் கூட பரலோகத்துக்கு போக முடியாது, பிதா கிட்ட போக முடியாது. எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, யார் என்ன வேணாலும் சொல்லலாம், மறுக்கலாம், மறைக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், விசுவாசிக்காமல் இருக்கலாம், புறக்கணிக்கலாம். நாங்கள் சொல்லுவது சுத்த சுவிசேஷம், உண்மையான சத்தியம். இதை நழுவ விடாதீங்க, இதை பின்பற்றுங்கள். உத்தமமா ஆண்டவரை தேடுங்க, வசனத்தை கேளுங்க, தெளிவு பெறுங்க, கீழ்ப்படிங்க. ஆண்டவர் வரப்போகிறார். இது 2000 வருஷத்துக்கு முன்ன சொன்ன வார்த்தை. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. அப்ப அந்த கடைசி காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். ஆண்டவர் பரலோகத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வருகையில் காணப்பட ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.